Hello viewers, welcome to Joji Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2003 வெளிவந்த ஒரு கொரியன் படமான ஓல்டு பாய்ங்கிற படம் தான். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது பார்க் ஜான்-வூக். இவர் பார்த்தீங்கன்னா டிஷ் டு லீவ், ஹேண்ட்மேடனு, லேடி வெஞ்சன்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவர். வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு குட்டியா பார்த்துடலாம். 1988 நம்ம ஹீரோ ஒரு டிடி கேஸ்ல மாட்டிடுறாரு. அந்த டிடி கேஸ்ல வந்து அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு வெளியே கொண்டு வர்றாரு. வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு ஃபோன் கால் பண்றாரு. அன்னைக்கு அவருடைய பெண்ணுக்கு வந்துட்டு 4வது பிறந்தநாள். இந்த சமயத்துல நம்ம ஹீரோவை கடத்திடுறாங்க. கடத்தி வந்துட்டு ஒரு ரூம் குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. இதை பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா அந்த ரூம் குள்ளேயே தான் இருக்கிறாரு. இந்த ரூம் குள்ளேயே வந்துட்டு ஒரு டிவி மட்டும்தான் அவருக்கு இருக்குது. எல்லாமே அந்த ரூம் குள்ளேயே தான் அவர் இருக்கிறாரு. பல சமயத்துல அவர் டிவி கூட தான் வந்துட்டு ரிலேட் பண்ணிக்கிறாரு. உள்ள பல விஷயங்கள்லாம் கத்துக்கிறாரு. சூசைட்லாம் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாரு. பாக்ஸிங் எல்லாம் வந்துட்டு கத்துக்கிறாரு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு உள்ள நல்லா ட்ரெயின் அப் ஆகுறாரு. இப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் 2003 அவர் வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அந்த பொண்ணை இவர் 15 வருஷமா இருந்த காஞ்ச மாடு கம்பளை ஏறின மாதிரி ஏற போறாரு. ஒரு வழியா அதை தடுத்துறாங்க. இதுக்கப்புறம் 15 வருஷமா வந்துட்டு நம்மள ஒருத்தன் நாசம் பண்ணியிருக்கிறான், எவங்கிறது தெரிஞ்சு அவனை பழி வாங்கணுங்கிறதுல முடிவோடு இருக்கிறாரு. அதனால அவருக்கு இருக்கிற ஒரே க்ளூ என்னன்னா 15 வருஷமா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு. அது எங்க இருந்து கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த சுட்டு வட்டத்தில் இருக்கிற ஏரியால இருக்கிற எல்லா ஹோட்டலையும் அலசுறாரு. அப்படி அவர் அலசும் போது ஒரு ஹோட்டல்ல மட்டும் அவர் 15 வருஷமா சாப்பிட்ட அதே டேஸ்ட் கிடைக்குது. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற பையனை அவன் ஃபாலோ பண்றாரு. இப்படி ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கும் போது அங்க வில்லனை சந்திக்கிறாரு. அங்க வில்லனை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வில்லன் சொல்றான், 15 வருஷமா உன்னை சித்திரவதை பண்ணியிருக்கேன்ல, இதுக்கான மோட்டிவ் என்னங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நானே செத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கிடையில அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் வந்துட்டு கசமுச்சா நடக்குது. இதுக்கப்புறம் அவரு அந்த மோட்டிவ் என்னங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. இது ஒரு பயங்கரமான படம். இது 2003 வந்துட்டு சக்கப்போடு போட்டது. வேர்ல்ட் லெவல்லே வந்துட்டு இந்த படம் பயங்கரமான ஹிட்டு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ யாராவது பார்க்காம சில பேர் இருப்பாங்க. நான் கூட என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருந்த போது அவங்க இன்னுமே பார்க்காம வந்து இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த படத்தை நான் வந்துட்டு இப்போ திரும்ப ஒரு ரெக்கமெண்டேஷனாக வந்துட்டு கொடுக்குறேன். இதை இன்ஸ்பயர் ஆகி வந்துட்டு நம்ம ஹாலிவுட்காரங்க சும்மா இருக்க மாட்டானுங்களா, அவனுங்களும் எடுத்தானுங்க. அந்த தயவுசெய்து அந்த படத்தையில பார்த்துடாதீங்க. அது ஒரு குப்பை படம். இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து பிச்சுக்கிட்டு போயிடும். ஸ்கிரீன் பிளே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். டக்குன்னு போகும். அது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லிட்டே போகலாம். ஏன்னா வந்துட்டு இது வேர்ல்ட் ஃபேமஸான படம். படத்தோட ட்விஸ்டே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதோட கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்போ வரைக்குமே இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக்கா தான் இருக்கு. ஏன்னா 2000 2010 வரைக்குமான அந்த கொரியன் ஈராங்கிறது அதுதான். அப்போதான் வந்துட்டு பயங்கரமான படங்கள்லாம் வந்துட்டு வந்த பீரியடு. கொரியன் படங்கள்லாம் பயங்கரமா பீக்ல இருந்த பீரியடு. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா சோய் மின்-கிங்கிறவர் தான். இவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து எக்ஸ்யூமா, ஐஸ் ஆஃப் தி டெவில், நேம்லெஸ் கேங்ஸ்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சவர். நம்ம எக்ஸ்யூமா படத்தை பத்தி வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். ஐகார்ட்ல கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நீங்க அதிகம் அந்த படத்தோட விமர்சனங்களையும் பார்த்துட்டு அந்த படத்தையும் பாருங்க. இது வந்துட்டு ஒரு மஸ்ட் வாட்சபிள் படம். கிளைமேக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத கிளைமேக்ஸ் இருக்கும் இந்த படம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப என்னுடைய ஃபேவரட்டான படம். டைம் கிடைச்சா இந்த படத்தை பாருங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு படத்துல சந்திப்போம். அண்டில் தென் பை பை.